சென்னை ஓமந்தூரார் எஸ்டேட் நிலையத்தில் டிக்கெட் எடுத்து நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் பயணித்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு. மெட்ரோ ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து பயணம் செய்தார் முதலமைச்சர். சென்னை நந்தனம் மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று ஆய்வு. மெட்ரோ ரயில் செல்லும் பாதைகளுக்கான வரைபடங்களை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை கிண்டி கத்திப்பாராவில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் விஜய். 101 அடி உயரம் கொண்ட உயர்மட்ட பாலத்தையும் ஆய்வு செய்தார் முதலமைச்சர். சென்னை கிண்டியில் மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களை பார்த்து கையசைத்து உற்சாகம். கொளத்தூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடர்ந்த வழக்கு வாபஸ். சிவஞான சம்பந்தம் என்பவர் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களுக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடியில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டாஸ்மாக் மேகதாது விவகாரம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில். தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டு அரசு பள்ளி ஆசிரியரிடம் 16 சவரன் நகை கொள்ளை. கழிவறை அருகே பதுங்கியிருந்த மர்ம ஆசாமி நகைகளை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியோட்டம். ட்ரோன் கேமரா மூலம் தேடும் போலீசார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக சிதம்பரம் பரங்கிப்பேட்டையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைத்து கச்சா எண்ணெய் எடுப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என முழக்கம். தாவேகா ஆட்சியில் யார் நிர்வாகத்தை நடத்துவது என்றே தெரியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றச்சாட்டு. பொதுமக்கள் தங்களின் குறைகளை யாரிடம் போய் சொல்வது என்றே தெரியாமல் தவித்து வருகிறார்கள் எனவும் விமர்சனம். சங்கராபுரம் அருகே அரசு போக்குவரத்து பணிமனையில் வைக்கப்பட்டிருந்த தேமுதிக தொழிற்சங்க கொடிக்கம்பம் அகற்றம். தாவேகாவினரின் அத்துமீறலை கண்டித்து போக்குவரத்து பணிமனை அதிகாரிகளுடன் தேமுதிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கான மின்சார நிலை கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும். தமிழக அரசுக்கு கோவை தொழில் அமைப்புகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி கிராமத்தில் மின் மயானம் அமைக்க தடை கோரிய வழக்கு. மின் மயானம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இடம் பொருத்தமாக உள்ளதா என அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறு சேமிப்பு சீட்டு நடத்தி 40 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தாவேகா பிரமுகர் ஜெகநாதன் கைது. ஜெகநாதன் வீட்டில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர சோதனை. பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். 2 நாட்கள் விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே மாநிலங்களவையில் வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றம். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா நிறைவேறியதாக மாநிலங்களவைத் தலைவர் அறிவிப்பு.
மாணவர்களின் போராட்டத்தை நினைத்து ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமைப்பட வேண்டும் என மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. இளைஞர்களின் தன்னெழுச்சி போராட்டத்தை கொச்சைப்படுத்தக் கூடாது எனவும் கருத்து. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அனுமதி பெற்றே மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளால் தாக்குதல் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவைக்கு வருவதற்கு அமித்ஷா அச்சப்படுகிறார் எனவும் காட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷா மீதான அபாண்ட குற்றச்சாட்டுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆவேசம். மக்களவையில் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா மீது 2ஆம் நாளாக விவாதம் நடந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அமளி நீடித்ததால் நாளை வரை ஒத்திவைத்து உத்தரவு.